Hello friends, welcome to my channel. Beta breeding day 39. Batch 1 ஃப்ரையும் batch 2 ஃப்ரையும் நான் வந்து செப்பரேட் டப்பில் போட்டு தனியாக ஒரு நாள் ஃபுல்லாக விட்டேன். சர்வை ஆகிறாங்க பார்த்தேன். போத் த ஃப்ரைஸ் சர்வைட். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃபியூ மோர் ஃப்ரைஸ் 4 ஃப்ரைஸை வந்து ஆட் பண்ணி விட்டுருந்தேன் ஓவர் நைட். ஸோ எதுக்கு இது பண்ணேன்னா, ஸோ வாட்டர் சேஞ்சு, நியூ என்விரான்மெண்ட், அந்த ஃப்ரைஸ் சர்வை ஆகணும். மொத்த ஃப்ரையும் தூக்கி போட்டோன்னா எல்லாமே டெட் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஃப்ரைஸ் போட்டுருந்தேன் ஈச் டப்பில், ஈச் பேட்ச்லேருந்து. ஸோ எல்லா 8 ஃப்ரைஸும் வந்து நெக்ஸ்ட் டே இன்றைக்கி மார்னிங் பார்க்கும்போது சர்வே ஆச்சு. ஸோ என்ன பண்ணேன், எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து எல்லா ஃப்ரையும் வந்து நான் நியூ ஹோம்க்கு வந்து ஆட் பண்ணி விட்டுட்டேன். ஃப்ரைஸும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. என் வீடியோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட் வரும். நான் வந்து ஒரு நார்மல் பர்சன் தான். ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் பீட்டா ப்ரீடிங் வந்து ட்ரை பண்ணி 300 ஃப்ரைஸ் வரைக்கும் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃப்ரைஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணி பார்க்கல, பட் அப்ராக்சிமேட்டாக கவுண்ட் பண்ணும்போது அரௌண்ட் 300 ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டே சொல்லும் போது அரௌண்ட் 100 ஃப்ரைஸ் சொன்னேன். அப்புறம் வந்து செகண்ட் பேட்ச் போடும்போது 200 ஃப்ரைஸ் காப்பாற்றின மாதிரி சொன்னேன். பட் இப்போ ஃப்ரைஸ் எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஸோ இந்த டப்பே பற்ற மாட்டுது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு டப் இல்லை. ஸோ இதில் தான் நான் வளர்க்க போகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர்.